So hello guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கனா Flutter provider-ஓட part 3 தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் மட்டும் click பண்ணி subscribe பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல web development and app development related-ஆன நிறைய வீடியோஸ் வந்து அவேலபிளா இருக்கு. And இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். And so guys, நம்ம இந்த Flutter provider series-ல வந்து so போன தடவை வந்து நம்ம consumer and multi provider so இந்த இது வந்து எப்படி நம்ம செட்டப் பண்றது and எப்படி வந்து நம்ம consumer யூஸ் பண்ணி வர்க் பண்றது and one or two ஓகேங்களா two multi providers consumer வழியா வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம போன வீடியோல வந்து பார்த்திருப்போம். and இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படினா descriptionல லிங்க் இருக்கு and மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகேவா. and next இப்போ இன்னைக்கு நம்ம வந்து future provider இது வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். and இந்த future provider வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா லைக் ஒரு API கால்ஸ் வந்து பண்றீங்க நீங்க ஒரு டேட்டா வந்து சர்வர்ல வந்து நீங்க ஃபெட்ச் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்றப்ப அந்த டைம்ல வந்து நம்ம லைக் மொத்தம் ஒரு மூணு ஸ்டேட் இருக்கும் லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபெட்ச் ஆகுற வரைக்கும் நம்ம ஒரு லோடிங் காட்டணும் இல்ல எரர் ஆச்சு அப்படினா நமக்கு எரர் காட்டணும் இல்ல அப்படினா நம்ம டேட்டா வந்து சக்சஸ் ஆயிடுச்சுனா டேட்டாவை காட்டணும் ஓகேவா. சோ அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து API கால்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் எப்பயும் போல் VS Codeல நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபியூச்சர் ப்ரொவைடரில் ஜஸ்ட் ஒரு API கால் மாதிரி பண்ணல ஓகேங்களா. ஏன் அப்படின்னா API கால் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேக்கேஜ் HTTP அந்த இதெல்லாமே வந்து இது பண்ணுவோம். நான் வந்து என்னன்னா HTTP பேக்கேஜ் அண்ட் டியோ இந்த மாதிரியான ரெண்டு பேக்கேஜஸ் இருக்குது ஸோ API கால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை வந்து நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் வந்து எழுதி அந்த ஃபியூச்சர் டிலே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபியூச்சர் ப்ரொவைடருக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நான் எப்போ போல் ப்ரொவைடரில் போயிட்டு ஒரு நியூ இதில் future providers dot அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளாஸில் ஜஸ்ட் ஒரு API சர்வீசஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷனு ஃபியூச்சர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு அண்டு வந்து ஃபெட்ச் யூசர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. யூசர் நேம் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் அண்ட் ஏசிங்க்கு அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவைட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அவைட் கால் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபியூச்சர் டிலே அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு டிலே ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதனால தான் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரொவைடராக ஒர்க் ஆக போகுது ஓகேங்களா. நம்ம நார்மலாக கொடுத்தா வந்து இது நார்மல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ப்ராசஸ் வந்து டிலே பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நமக்கு இது ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷனாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ டியூரேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட்ஸில் ஒரு 4 seconds அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையா. ஸோ ரிட்டர்னில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யூசர் அப்படின்றதுல அலெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இதுதான் வந்து லிட்ரலி நமக்கு ஃபியூச்சர் ப்ரொவைடருக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக அந்த ப்ரொவைடர் மல்டி ப்ரொவைடர் சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் மெயின் ஆப்பில் ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது அந்த மெயின் ஆப் ஓகேங்களா, இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் ஆப்பில் மல்டி ப்ரொவைடர் அப்படின்றதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தோட ப்ரொவைடரை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருப்போம்.
அண்ட் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபியூச்சர் ப்ரொவைடர் சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். மற்ற ப்ரொவைடர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் நோட்டிஃபையர் ஆட் பண்ணி ஒரு ப்ரொவைடர் கிளாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். பட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஃபியூச்சர் டிலேட் ஃபங்க்ஷனு, ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரொவைடர். ஸோ இப்போ நம்ம எஃப்யூன்னு போட்ட உடனே நமக்கு காட்டுது. ஸோ ஃபியூச்சர் ப்ரொவைடர் கொடுத்துட்றேன். அண்ட் இது கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 இது கேட்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட்டு, அப்புறம் இனிஷியல் டேட்டா. லைக் இனிஷியல் டேட்டா எதுக்கு அப்படின்னா நம்ம இது டேட்டா அந்த இடத்துல லோட் ஆகிருக்கு, நம்ம வந்து ஃபியூச்சர் டிலே ஆட் பண்ணிக்கோ இல்லையா ஒரு 4 செகண்ட்ஸு. ஸோ அந்த 4 செகண்ட்ஸ் வந்து வர வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இனிஷியல் டேட்டா வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லோடிங் டேட்டா ஃப்ரம் சர்வர். ஸோ இப்போதைக்கு சர்வர் கொடுக்கல, நான் ஜஸ்ட் இன்கேஸ் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறது நம்ம ஏபிஐ கால்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து லோடிங் ஃப்ரம் சர்வர் அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த க்ரியேட்டில் தான் வந்து நம்ம அந்த இது எப்பயும் போல். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து எப்பயும் போல் கான்டெக்ஸ்ட்டு. அண்ட் இந்த கான்டெக்ஸ்ட் இன்லைன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஏபிஐ சர்வீஸ் டாட் ஃபெச் யூசர் நேம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துட போகிறோம் டைரெக்டாக. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னென்னா நம்ம டைரெக்டாக சேஞ்ச் ப்ரொவைடரை சேஞ்ச் நோட்டிஃபையர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறோம். ஆனால் அந்த ஃபியூச்சர் ஃபங்க்ஷனை டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்றோம். ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு எப்பயும் போல் ரிட்டர்னில் வந்து இதாகிரும். ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்கேஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா கேட்ச் எரர். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கேட்ச் எரர்னு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இப்போதைக்கு அந்த ஸோ காட்டுறது நான் டேரெக்டாக என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட்டு அண்ட் எரர்ன்றது வரும். அண்ட் இப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எரர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இந்த எரரில் நமக்கு என்ன எரர்ன்றது வரும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எரர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம அதை வேணும்னா கூட அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. அண்ட் ரீஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபியூச்சர் ப்ரொவைடர் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபியூச்சர் ப்ரொவைடர் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஓகேங்களா. இதை நீங்கள் டேரெக்டாக இதில் கிளாஸ் எழுதி தான் எழுதணும்னு இல்லை. சாரி கைஸ், இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் வச்சு தான் எழுதணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக கூட எழுதலாம். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே இப்போ எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக ஒரு ஏபிஐ சர்வீஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதை ஒரு ஏபிஐ சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே வச்சு தான் நம்ம எழுதுவோம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அந்த ஏபிஐ ஃபெச் பண்ணுறதுக்காக. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் ஸோ இப்போதைக்கு இங்கே நான் எழுதியிருக்கேன் அப்படியே. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அண்ட் இது வந்து க்ரியேட் ஆகும்போது நமக்கு இந்த இதை வச்சு அந்த ஃபெச் யூசர் நேம் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிட்டர்னில் அந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் லோடிங் இனிஷியல் டேட்டா இருக்கும். அண்டு ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா கேட்ச் எரர் அப்படின்றது போய் நமக்கு எரர்ன்றது வரும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்போ டிஸ்பிளே ஆகுறது எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கன்சியூமர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ கன்சியூமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கன்சியூமரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ என்ன அப்படின்னா கன்சியூமர் டு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த தீம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் யூசர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஓகே
ஓகே, இதில் ரிட்டர்னில் வந்து நான் காலம்க்கு பதிலாக டைரெக்டாக வந்து நான் ஒரு சென்டர் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சென்டரில் டெக்ஸ்ட்டு வச்சு நம்ம காட்டிக்கலாம். சைல்டில் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, ஓகே. அண்ட் இப்போ வந்து ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நமக்கு வந்து அந்த கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுக்கான இது. ஸோ இது வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கன்சியூமர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இப்போ இந்த இடத்துல முன்னாடி வந்து நம்ம இந்த ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன ப்ரொவைடர் நேம் இங்கே கொடுக்குறோமோ அந்த நேமை வந்து இந்த கன்சியூமரில் பாஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் ப்ரொவைடரில் வந்து நம்ம இந்த சேஞ்ச் நோட்டிஃபைலாம் யூஸ் பண்ணல, டைரெக்டாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இது டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, இது ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்துட வேண்டியதான். ஓகே, அண்ட் ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது டாலர் அந்த யூசர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த யூசர் வந்து நமக்கு டைரெக்டாக இங்கே இருக்க இதாகும். ஓகேங்களா, ஸோ கன்சியூமரில் மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னேன். ஸோ கான்டெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது வந்து நம்ம கீவேர்டு என்ன யூஸ் பண்ணுறோமோ. ஸோ இங்கே வச்சோடனே நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா இந்த ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங் தான் நமக்கு இங்கே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ யூசர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் சைஸ் மட்டும் நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன் 40. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரொவைடர் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது ரன் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, லோடிங் டேட்டா ஃப்ரம் சர்வர் அப்படின்றது வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூச்சர் டிலே முடிஞ்சதுக்கப்புறம் யூசர் அலெக்ஸ் அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இந்த ஃபியூச்சர் டிலே ஒர்க் ஆகுறதுக்கானது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து டைரெக்டாக கொடுக்க கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஃபஸ்ட்டு மல்டி ப்ரொவைடர் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டைரெக்டாக இந்த இடத்துல கோர்ட் ப்ரொவைடர் அப்படி கவுண்ட் ப்ரொவைடர் அந்த இதுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதனால என்ன ஆகுனா நம்ம கவுண்ட் ப்ரொவைடரில் இருக்கிறத யூஸ் பண்ணிப்போம், அந்த இதை வந்து இது பண்ணிப்போம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஸ்ட்ரிங்கு அப்படின்றத கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரிங்கு கொடுக்குறனால என்ன ஆகுனா அது டைரெக்டாக ஸ்ட்ரிங்கு நமக்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அண்டு இதில் வந்து இன்னொரு இருக்க என்ன ஒரு இது அப்படின்னா நீங்கள் இன்னொரு இது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஸ்ட்ரிங்கு அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து ஃபெச்சு நம்பர் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரிங் டைப் தான், இதுவும் வந்து ஸ்ட்ரிங் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மட்டும் பாருங்கள். சாரி கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல வந்து இந்த செகண்டாக க்ரியேட் பண்ணதை நம்ம இங்கே கொடுக்கல. ஓகேங்களா, ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா
கொடுத்துட்டு fetch யூசர் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை இது பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு இருக்குது அப்படின்றப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா செகண்டாக உள்ள அந்த யூசர் இதை வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, பட் நமக்கு தேவை வந்து யூசர் நேமு. ஓகேங்களா, பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு அப்படின்னா அந்த யூசரோட ஐடி, அதாவது செகண்டாக உள்ள ஒரு இது. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்த ஃபியூச்சர் ப்ரொவைடர். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைக் இந்த ப்ரொவைடர் வந்து ஃபியூச்சர் ப்ரொவைடர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ டைப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டைப்பை வச்சு தான் நம்ம எதை வந்து கால் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இங்கே இதாகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோன்னா இது என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக பிக் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் நம்ம வந்து யூசர் நேமை தான் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நான் இன்ட்டுன்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா, இன்ட்டு அண்ட் டைரெக்டாக அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அண்ட் இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் அலெக்ஸ் அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நமக்கு அந்த ஃபியூச்சர் ப்ரொவைடர் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது வந்து டைப்பை வச்சு தான் அது ஃபியூச்சர் ப்ரொவைடரில் நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா ஃபியூச்சர் ப்ரொவைடர். ஸோ அதில் வந்து நம்ம எந்த டைப்பு கொடுக்குறோமோ அந்த டைப்பை வச்சு தான் இதில் எது அப்படின்றத அதுவே பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம சேம் டைப் வந்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா லைக் ஒரு மாடல் மாதிரி. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு யூசருக்கான இது எழுதுறோம் அப்படின்னா கிளாஸில் வந்து ஒரு யூசர் நேம் அப்படின்ற ஒரு மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, யூசர் நேம் அப்படின்ற மாடல் க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அந்த பேராமீட்டர்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கேட்கும் இல்லையா, ஸோ யூசர் நேம் திஸ் டாட் நேம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு கிளாஸில் யூசர் நம்பர். ஓகேங்களா, நம்பர் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ஃபைனல் ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கு அண்ட் இதுலேயுமே வந்து நம்பர் அப்படின்றத கொடுத்துட்டு அண்டு இதில் வந்து யூசர் நம்பர் அப்படின்றதில் நான் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் திஸ் டாட் நம்பர் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரிங்கு பதிலாக என்னென்னா யூசர் நேம். ஓகேங்களா, யூசர் நேமு அண்ட் இந்த ரிட்டர்ன் டைப்பில் வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் நேம் அண்ட் இதில் வந்து அலெக்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த யூசர் நேம் அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேம்
username and user dot name ஓகேங்களா ஓகே and next வந்து இதுக்கு வந்து user number and இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு user number ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் தானே இருக்குது ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சியூமர் 2 வந்து ஆட் பண்ண போகிறோம் 2 ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளால் 2 கன்சியூமர் யூஸ் பண்ண முடியும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து யூசர் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன் அண்ட் இந்த பேராமீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து இப்போ நம்பர் வந்து ஷோ ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இது வந்து ஓகே ஸோ இதில் நான் டிஸ்ப்ளே பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னா யூசர் ஓகே யூசர்னே இருக்கட்டும் அண்ட் முன்னாடி வந்து நான் ஒரு யூசர் நேம் அப்படின்றத வச்சுட்டு யூசர் அப்படின்றத கொடுத்துட்றேன் அண்டு யூசர் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன் அண்ட் இந்த யூசர் நம்பரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ரிங் தான் ஓகேங்களா பட் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு மாடல் கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோம் யூசருக்கும் ஒரு யூசர் நம்பருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணுவோம் ஓ ஓகே 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 ஒரு சின்ன எரர் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா could not find the correct provider username அப்படின்றது ஓகே ஓகே ஸோ கைஸ் இஷ்யூ என்ன அப்படின்னா நம்மளோட இதில் வந்து லைக் நம்ம இங்கே ஒரு மாடல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா யூசர் நேம் அண்ட் யூசர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு ஸ்ட்ரிங்கு அந்த இன்டீஜர் இந்த மாதிரி இன்பில்டு டைப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர் நேம் அண்டு யூசர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் அதாவது டேட்டா மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்றப்ப ரிட்டர்ன் டைப்பை வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம அதை கால் பண்ணுற இடத்துலையும் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூச்சர் ப்ரொவைடரில் நம்ம அந்த யூசர் நம்பர் அப்படின்றத கொடுத்துடணும் ஓகேங்களா அண்ட் இதில் யூசர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது ரிட்டர்ன் டைப் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்கேஸ் யூசர் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது வருது ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு இதை கொடுத்துடலாம் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கு டைப் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிது அப்படின்னா யூசர் நேம் ஸோ இதில் வந்து லோடிங் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்றேன் ஸோ டைப் வந்து நம்ம இப்படி கொடுத்ததுனால இந்த இடத்துல டைப் மென்ஷன் பண்ணதுனால நமக்கு இனிஷியல் டேட்டாவில் டைப் அந்த டைப்பில் தான் கொடுக்கணும் ஸோ போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டைப்பில் வந்து நம்ம டேட்டா கொடுத்துருப்போம் ஸோ இன்டீஜர்ன்றேன் ஸ்ட்ரிங் டைப்பில் வந்து டேட்டா கொடுத்துருப்போம் ஸோ அதனால வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் டைரெக்டாக லோடிங் டேட்டா அப்படின்றத கொடுத்தோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் நேம் ஓகேங்களா நம்பர்னு சொல்லி எழுதிட்டேன் யூசர் நேம் ஓகே ஸோ யூசர் நேமில் வந்து கொடுத்துட்டு லோடிங் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அண்ட் சேம் அதே மாதிரி தான் யூசர் நேம் அப்படின்றதுல நம்ம எரர் அப்படின்றத த்ரோ பண்ண போகிறோம் ஓகேங்களா
ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் ஓகேங்களா. நம்ம வந்து இந்த ப்ரொவைடர் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம ஏபிஐ கால்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் வந்து பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சர் ப்ரொவைடர் அப்படின்றதுல யூசர் நம்பர் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் சேம் இதுவும் வந்து நல்லபிள் அப்படின்றதுனால டேரெக்டாக கொடுத்தாச்சு. அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி யூசர் நம்பர் அப்படின்றதுல நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் சேம் எரருக்கும் வந்து நான் யூசர் நம்பர் பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்றது வந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு யூசர் நேம் அப்படின்னு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ என்ன அப்படின்னா அது ஒரு மாடல் அப்படின்றதுனால அதோட இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக யூசர் நேம் அப்படின்றதுக்கு இல்லை, ஸோ டாட் வச்சு நேம் எழுதணும். ஸோ யூசர் டாட் நேம் அண்ட் இந்த இடத்துல யூசர் டாட் நம்பர், சரி யூசர்னா நேம் தான் வரும், நம்பர் டாட் நம்பரு. ஓகே, நம்பர் டாட் நம்பர். ஏன் அப்படின்னா இந்த நம்பருன்றது யூசர் நம்பரோடது, யூசர்ன்றது யூசர் நேமோடது. ஸோ யூசர் நேமில் நமக்கு இந்த இடத்துல வந்து நேம் அப்படின்றது இருக்கும் அண்ட் யூசர் நம்பரில் நம்பர் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோடிங் டேட்டா அண்ட் இது வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அலெக்ஸு அந்த நம்பர் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படியோ இந்த ஃபியூச்சர் ப்ரொவைடர் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். அண்ட் நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.